நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 3/7/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் ஆனி மாதம் 19ஆம் தேதி, ஜூலை மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 10:15, மாலை 4:45 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45, மாலை 6:30 7:30. ராகு காலம் 12 1:30, குளிகை 10:30 12, யமகண்டம் 7:30 9, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். திதி இன்று காலை 7:45 வரை துபாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:51 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. யோகம் இன்று அதிகாலை 5:31 வரை சித்த யோகம், பின்பு அதிகாலை 5:57 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 4:51 வரை சித்திரை, பின்பு சுவாதி. மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு முக்கியமான விஷயத்தில் சுமூகமான தீர்வு ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் முன்னேறுவதற்கு கூடுதல் நேரம் பணிபுரிய வேண்டிய அவசியம் இருக்குங்க. தாராள பணவரவு கண்டிப்பாக இருக்கும். என்று கூடுதல் சொத்து வாங்க போட்ட திட்டம் கண்டிப்பாக அனுகூலத்தை கொடுக்கும். உறவினரிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்கும். என்று குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய ஆலோசனையை கேட்டு நடப்பது மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. திருப்தியான சூழலை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதினால் வருத்தங்கள் கண்டிப்பாக நீங்கும். பிள்ளைகளின் செயல்பாடுகள் மனசுக்கு திருப்தியை கொடுப்பதாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று கூடுமானவரை பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று ஆசைப்பட்ட பொருட்களை வாங்க முடியுங்க. கையில் ஓரளவு காசு பணம் இருக்க கொடுங்க. காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமை வேண்டும். என்று மாணவர்கள் கண்டிப்பாக கல்வியில் நீங்கள் முழு முயற்சி எடுக்க வேண்டும். வெற்றி பெறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் தான் முயல வேண்டும். பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம், பார்த்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்ற பேச்சை குறைத்துக்கொண்டு பணியில் கவனம் செலுத்துங்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். முக்கியமான விஷயத்தில் சுமூகமான தீர்வு ஏற்பட கொடுங்க. அனுகூலம் கண்டிப்பாக இருக்குங்க. என்று எதிலும் வெற்றி ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். பரணி. கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி விடுவீர்கள். திட்டமிட்ட சில பணிகள் வெற்றியை கொடுக்கும். மனம் விட்டு பேசுவதினால் மனசுக்குள் உள்ள பாரங்கள் கண்டிப்பாக குறையும். கவலைகளை மறந்து இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். தாராள பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கிருத்திகை. உறவுகளிடம் நிதானித்து பேசுவது நல்லது. காரியங்கள் கண்டிப்பாக கைகூடிவிடும். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அடுத்தவரிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். யாரை பற்றியும் குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. மன பதட்டமோ குழப்பமோ இல்லாமல் இருங்கள். அதுவே உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ரிஷபம் ராசினியர்கள். என்ற நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. கடந்த கால நல்ல செயல்களால் நன்மை காண்பீர்கள். இஷ்ட தெய்வ அருளால் இன்று தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி கூடிவிடும். உபரி பண வருமானத்தினால் சேமிப்பு இன்று உயர கொடுங்க. விரும்பிய உணவு வகைகளை உண்டு மகிழ்வர்கள். பெண்கள் இன்று ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். என்று மனசுக்குள் ஏதாவது கவலை கொஞ்சம் தோன்றுங்க. பய உணர்வு கொஞ்சம் உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். தூக்கம் கொஞ்சம் குறையும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். அடுத்தவருடன் பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக எதிலும் ஈடுபடுங்கள். நல்லது கெட்டதுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குறையில்லாத வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியுங்க. அடுத்தவரை மட்டும் நீங்கள் குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். இன்று ரிஷபராசினியர்கள் கொஞ்சம் விடாவிடியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். முழு முயற்சியுடன் காரியங்கள் ஈடுபட்டும் வெற்றி பெறுவீர்கள். மனசுக்குள் ஒருவித உற்சாகம் மேலோங்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் கண்டிப்பாக மேலோங்கும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படக்கூடும். காதல் பெரிய அளவில் பிரச்சனை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை
பொறுமையாக செயல்படுங்கள். இன்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக காணப்படுவீர்கள். விளையாட்டுத் துறையில் சாதிக்கக்கூடிய சூழல் எல்லாம் இருக்குங்க. மாணவ கண்மணிகளுக்கு இந்த நாள் இனிய கனவுகள் மேலோங்கி விடக்கூடும். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நீங்க மனம் உவந்து மற்றவர்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். உங்களுடைய நல்ல செயலை சிலர் குறைகள் சொல்வார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். உணவு விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். என்று உங்களுக்கு உபரி பண வருமானத்தினால் சேமிப்பு உயரக்கூடுங்க. ரோகிணி. திட்டமிட்ட பணிகள் சிறப்பாக இருக்கக்கூடும். விரும்பிய உணவுகளை உண்டு மகிழ்வர்கள். காரியங்கள் மிகவும் அற்புதம் நடைபெறக்கூடுங்க. வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். அடுத்தவுடன் பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மனசுக்குள் உற்சாகம் என்று மேலோங்க கூடுங்க. தைரியமாக எதையும் செய்யுங்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளால் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க என்று சிரித்த முகத்தை வெளிப்படுத்துங்கள். மிருக சிரிஷம். தயவு செய்து அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிட வேண்டாம். யாரையும் இன்று நீங்கள் குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். உணவு வகைகளை நீங்கள் கண்டிப்பாக உண்டு மகிழ்வர்கள். ருசியான உணவுகளை உண்டு மகிழ்வர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். வாகன யோகமும் என்று இருக்கின்றது. வீண் பகை மட்டும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று உபரி பண வருமானத்தினால் சேமிப்பு உயருங்க. இந்த நாள் உங்களுக்கு சிந்தனை திறன் வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு மனோதைரியம் கண்டிப்பாக கூடிவிடும். நல்ல நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்கான சூழலும் இருக்கின்றது. மிதுனம் ராசினியர்களுக்கு மனசுக்குள் உற்சாகம் மேலோங்கி விட கொடுங்க. தொழில் வியாபாரம் செழிக்க கூடுதல் நேரமாக பணிபுரிவீர்கள். என்று முக்கிய வீட்டு தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வீட்டுக்கான உபயோகப் பொருட்களும் இன்று சேரக்கூடுங்க. பணியில் உள்ளவர்களுக்கு இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சலுகைகள் கிடைக்கக்கூடும். அரசியல்வாதிகளுக்கு அரசு தொடர்பான உதவிகளும் கிடைக்கக்கூடுங்க. என்று குடும்பத்தில் இருப்பவருடன் அனுசரித்து செல்வது மிக நல்லது. கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் உண்டாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். திட்டமிட்ட சில பணிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்கள் முடிந்தவரை இன்று காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். எதிலும் சேமிப்பை அதிகரிக்க வேண்டும். கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். காதல் பிரச்சனை கொடுக்காது பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. காதல முடிவு காணும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். என்று மாணவர்கள் உயர்ந்த எண்ணங்களை வளர்த்துக் கொள்வீர்கள். சிறப்பாக எதிலும் முன்னேறி செல்வீர்கள். மாணவர்கள் புது புது விஷயங்களை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். உங்களுக்கு பாடங்களில் மட்டும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று தயவு செய்து நீங்கள் பண விரையை மட்டும் செய்ய வேண்டாம். முக்கியமாக மூட நம்பிக்கைகளில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பரிகாரம் என்ற பெயரில் பணம் ஏதும் செலவிட வேண்டாம். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள், அது வெற்றியை கொடுக்கும். என்று மனம் உற்சாகம் அடையுங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை, சமாளித்து வெற்றி பெற முடியும். திருவாதிரை. சொன்ன சொல்லை நீங்க எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்வது மிக நல்லது. தொட்டக்குறை விட்டக்குறை ஓரளவு சரி செய்துவிட முடியும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுவீர்கள். இன்று உங்களுக்கு தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் நான் என்றே சொல்ல முடியுங்க. புனர்பூசம். புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்க கொடுங்க. தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. எதையும் கவனமாக மேற்கொள்வது மிக நல்லது. அடுத்தவரிடம் வீண் விவாதம் செய்ய வேண்டாம். மனோதைரியம் இன்று கண்டிப்பாக கூடிவிடும். மனதில் இருந்த கவலையும் கண்டிப்பாக நீங்கும். இந்த நாள் உங்களுக்கு வருத்தங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் நாள் என்று சொல்ல முடியும். கடன் விவகாரங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்க கொடுங்க. கடகம் ராசினியர்கள். என்று நண்பரின் யதார்த்த பேச்சு கண்டிப்பாக மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரம் சராசரி அளவில் இருக்கக்கூடும். உற்பத்தி விற்பனையும் இன்று சிறப்பாக இருக்க கொடுங்க.
பண வரவு மிதமாகவே இன்று இருக்கும். வெளியூர் பயணத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். பெரும் விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். இறைவன் அருளால் உங்களுக்கு காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு சாத்தியம் உண்டாக கொடுங்க. இன்று பெண்களுக்கு கணவரின் ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏற்கனவே இருந்த சண்டை சச்சரவுகளிலிருந்து விடுபட முடியும். இன்று பிரச்சனைகள் ஓரளவு தீருங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்க சுய கௌரவத்தை விட்டுக் கொடுக்காமல் செயல்படுவீர்கள். மனோதைரியம் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். மனதில் இருந்த கவலை வருத்தம் கண்டிப்பாக நீங்கிவிடக்கூடும். மகிழ்ச்சி பொங்கும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று திட்டமிட்ட பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை கனக்கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். இறை வழிபாட்டில் மிகுந்த ஆர்வம் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். காதலில் உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. பொறுமையாக இருந்து சாதிப்பீர்கள். காதல் திருமணத்தில் போய் முடியும். நம்பிக்கை இழக்க வேண்டாம். என்று மாணவர்கள் உற்சாகமாக எந்த ஒரு பணிகளையும் கவனித்துக் கொள்வீர்கள். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். மாணவர்களுக்கு புது புது விஷயங்கள் கண்டிப்பாக தோன்றுங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. லட்சிய நோக்கோடு கல்வியை அமைத்துக் கொள்வீர்கள். என்று மாணவர்களுக்கு புதுமை படைக்கும் நாள் என்று சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று எதையும் நீங்க யோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. பிரச்சனைகள் ஓரளவு நீங்கி நிம்மதி ஏற்படக்கூடும். மனதில் இருந்த கவலை வருத்தம் கண்டிப்பாக நீங்கும். மகிழ்ச்சிக்கெல்லாம் என்று குறைவு இருக்காதுங்க. நண்பரின் யதார்த்த பேச்சு கொஞ்சம் சங்கடத்தை உருவாக்கும். எதிலும் தைரியமாக செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. பண வரவு சீராக வந்து கொண்டிருக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் கண்டிப்பாக மேலோங்கும். பூசம். காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக கைகூடும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்களும் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் இன்று தீர்வு கிடைக்கக்கூடும். மனதில் இருந்த கவலை கண்டிப்பாக நீங்குங்க. மன வருத்தம் நீங்கி என்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை கூட இன்று நீங்க கண்டிப்பாக சரிப்படுத்திக் கொள்வீர்கள். ஆயில்யம். என்று மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. யதார்த்தமாக இன்று நீங்க செயல்படுவீர்கள். இஷ்ட தெய்வ அருளும் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடும். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் என்று கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் தேடி வரக்கூடும். பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கும் நல்ல லாபம் இன்று கிடைக்க கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று எதிலும் உங்களுக்கு மனோதைரியம் உண்டாகக்கூடும். காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்த சிரமங்கள் பனி போல் விலகி செல்ல கொடுங்க. குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு நம்பிக்கையை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் இலக்கு படிப்படியாக நிறைவேறும். என்று மூலதன தேவைக்காக கடன் கொஞ்சம் வாங்க வேண்டிய சூழல் இருக்கின்றது. மாமன் மைத்துனர் வகையில் உதவிகள் கிடைத்துக் கொண்டே இருக்குங்க. பெண்கள் பிள்ளைகளின் நலனில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். முக்கியமாக கண்களின் பாதுகாப்பில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். என்று மன கவலையும் கொஞ்சம் இருக்குங்க. மற்றவரிடம் பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. எதிலும் முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. அலைந்து தெரிந்து சில பணிகளை நீங்கள் முடித்து காட்டுவீர்கள். காரியங்களில் மெத்தனமான போக்கு கொஞ்சம் காணப்படும். என்று எதையும் தைரியமாக செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. நிறைவேறாத ஆசைகள் கூட கண்டிப்பாக நிறைவேற்றி விட முடியும். விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு கொள்முதல் பொருட்கள் எல்லாம் விற்று திருந்து முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். சுறுசுறுப்புடன் செயல்படுங்கள். என்று பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் உயர்வான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதல் உங்களுக்கு மன கசப்பை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். காதலில் நீங்க முடிவெடுக்கும் பொழுது தெளிவு இருந்தால் போதும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் யோசித்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்குங்க. சிரமம் இல்லாமல் எதிலும் ஈடுபடுவீர்கள். புது புது விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்வீர்கள். மாணவர்கள் இன்று எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் வெற்றி நிச்சயம். மாணவர்கள் இந்த இனிய நாளை அற்புதமாக கொண்டாடி மகிழ முடியும். விளையாட்டுத் துறையிலும் சாதிக்க முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றியடையக்கூடும். உற்சாகமாக பணிகளை இன்று மேற்கொள்வீர்கள்.
குடும்ப தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அடுத்தவரிடம் பழகுகின்ற நல்ல குணம் வெளிப்பட கொடுங்க. மெத்தனமான போக்கு கொஞ்சம் ஏற்பட்டு பின்ன சரியாகும். மாமன் மைத்துனர் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. இந்த நாள் நீங்க மற்றவரிடம் பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியங்க. பூரம் எதிரிகள் எல்லாம் இன்று இடமாறி போகின்ற சூழல் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். இறைவன் அருளும் உங்களுக்கு அற்புதமாக இருக்க கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். எல்லோரிடமும் இன்று நல்ல விதமாக பழகுவீர்கள். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இஷ்ட தேவ அருள் துணையாக இருக்கக்கூடும். மெத்தனமான போக்கு ஏற்பட்டது மாறிவிடக்கூடும். மனமும் இன்று மகிழ்ச்சி அடைய கூடுங்க. இன்று ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள், அது போதுங்க. உத்திரம் நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். இறைவன் வழிபாட்டில் இன்று மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். மெத்தனமான போக்கு இருந்ததும் மாறிவிடக் கொடுங்க. கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். மற்றவரிடம் வீண் விவாதமும் வீண் பகையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். கன்னி ராசினியர்கள் என்ற லட்சிய நோக்கோடு உங்களுடைய வாழ்க்கை என்று அமைந்துவிடக்கூடும். செயல்பாடுகள் அனைத்தும் மிக சிறப்பாக இருந்து விடக்கூடும். தொழில் வியாபார வளர்ச்சியால் லாபம் சீராக இருக்கக்கூடும். புதிய வருமானத்தை இன்று நீங்கள் தேடி கண்டுபிடிப்பீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான திட்டங்களும் இருக்க கொடுங்க. பணியாளர்களுக்கு சலுகை கண்டிப்பாக கிடைக்கும். பெண்களுக்கு தாய் வீட்டாரின் அன்பும் ஆதரவும் ஏற்பட கொடுங்க. என்று தொழில் வியாபாரம் சுமாராகவே இருக்கக்கூடும். தொழில் தொடர்பாக அலைய வேண்டிய சூழலும் இருக்கின்றது. சரக்குகளை அனுப்பும் பொழுது பாதுகாப்பாக நீங்க அனுப்பி வைப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் காரிய தடைகளை சந்திக்க வேண்டியிருக்குங்க. அலுவலக பணிகள் எல்லாம் துரிதமாக நடைபெறக்கூடும். மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. இறைவன் அருளும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கின்றது. பெண்கள் திட்டமிட்டபடி எதிலும் ஈடுபடுவீர்கள். சிரமங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் என்று இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். நல்லது கெட்டதுகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். காதலில் நீங்க கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். பொறுமையுடன் செயல்படுவதே நல்லது. காதலில் நீங்க கொஞ்சம் முடிவெடுக்கும் போது தெளிவிருக்கட்டும். இன்று மாணவர்கள் உற்சாகமாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அற்புதமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. மாணவர்களுக்கு புது புது யோசனைகள் மனசுக்குள் தோன்றும். தைரியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். மாணவர்கள் இன்று சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி காரியங்களில் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் என்று காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். பிரச்சனைகளிலிருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். லட்சிய நோக்கோடு இன்று நீங்கள் வாழ்க்கை வாழ்வீர்கள். செய்யும் பணியில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. அலைந்து தெரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். இறைவன் அருளும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான திட்டங்கள் ஏற்படக்கூடும். ஹஸ்தம் இந்த நாள் உங்களுக்கு கையில் காசு பணம் கண்டிப்பாக புழங்குங்க. நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் இன்று மகிழ்ச்சி கொடுக்கும். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திட்டமிட்டு சில பணிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. தொழில் வியாபாரம் உங்களுக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமை காணும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. சித்திரை பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். காரிய தடைகளையும் இன்று நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். இடைவிடாமல் கண்டிப்பாக உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். லட்சிய நோக்குடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். அனுகூலமான நல்ல சூழல் ஏற்பட கொடுங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். அதனையும் சரி கட்டி விடுவீர்கள். என்று உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் என்று அடுத்தவரிடம் உரையாடும் பொழுது ரொம்ப கவனமாக உரையாடல் வேண்டும். பேச்சு குறைத்து கொண்டு பேசுவது கூட மிக சிறப்பு. முக்கியமாக அறிமுகம் இல்லாதவரிடம் பொது விஷயம் பற்றி பேச வேண்டாம். தொழில் வியாபாரம் செழிக்க கூடுதலாக உழைப்பு தேவைப்படுங்க. பண விஷயத்தில் விழிப்புணர்ச்சியுடன் நீங்கள் இருக்க வேண்டும். பணியாளர்கள் பணி சுமைக்கு ஆளாக வேண்டியிருக்கும். பெண்கள் குடும்ப நலனுக்காக பாடுபட கொடுங்க. என்று குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய ஆலோசனையை கேட்டு நடப்பது மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ராசியில் சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் கொஞ்சம் எச்சரிக்கையுடனே செயல்படுங்கள். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதினால் வருத்தங்கள் நீங்கும். பிள்ளைகளின் செயல்பாடுகள் மனசுக்கு திருப்தியை கொடுப்பதாக இருக்க கொடுங்க. நிறைவேறாத காரியம்
கண்டிப்பாக நிறைவேறிவிடக்கூடும். எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். மன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். வேண்டா வெறுப்பாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். பிடித்தமான உணவு வகைகளை உண்டு மகிழ்வீர்கள். காரியங்களை மிகவும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். இறைவன் அருளும் உங்களுக்கு அற்புதமாக இருக்க கொடுங்க. பெண்கள் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கிக் கொள்வீர்கள். தைரியமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்கள் நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிக்க முடியும். யோசித்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் பிரச்சனை கொடுக்காது பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமை காக்க வேண்டும். இன்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக செயல்படுவீர்கள். இன்று நல்லது கெட்டதுகளில் பங்கு கொள்வீர்கள். மாணவர்கள் சக மாணவருடன் விளையாடும் பொழுது ரொம்ப கவனம் இருக்கட்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். மூர்க்கத்தனமாக விளையாட வேண்டாம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று நீங்கள் பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். அடுத்தவரிடம் வீண் விவாதம் பேச வேண்டாம். அறிமுகம் இல்லாதவரிடம் கூட ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருப்பது சிறப்பு. என்று அடுத்த ஒரு விஷயத்தில் தயவு செய்து மூக்கை நுழைக்க வேண்டாம். யாரை பற்றியும் குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சுவாதி. மன கட்டுப்பாடு கண்டிப்பாக வேண்டும். மனம் விட்டு சில இடங்களில் பேசுவீர்கள். குழப்பங்களை எல்லாம் சரி கட்டிவிட வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை நாட்டம் செல்ல வேண்டாம். அடுத்தவரிடம் வீண் குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. பண விஷயத்தில் விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட வேண்டும். நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. பிள்ளைகளின் செயல்பாடுகள் மனசுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. விசாகம். இந்த நாள் உங்களுக்கு மனக்குறைகள் கண்டிப்பாக சரியாகும். வீண் விவகாரங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். செல்வாக்கு கண்டிப்பாக கூடிவிடும். பொது விஷயங்களை நீங்கள் கவனமாக அணுக வேண்டும். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதால் என்ற வருத்தங்கள் ஓரளவு நீங்குங்க. குழப்பங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. எதிலும் நீங்கள் மூர்க்கத்தனமாக யோசிக்க வேண்டாம். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. விருச்சிகம் ராசினியர்கள். இன்று உங்களுடைய கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு பூர்த்தியாகக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிர்காலம் குறித்து சிந்தனை என்று மேலோங்கி விடக்கூடும். தொழில் உற்பத்தி விற்பனையும் சுமாராகத்தான் இருக்கும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. நெருக்கடியான சூழலில் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பார்கள். இறைவன் அருளும் உங்களுக்கு அற்புதமாக இருக்க கூட்டுங்க. அறிமுகம் இல்லாதவரிடம் எந்த ஒரு பழக்க வழக்கமும் வேண்டாம். குடும்பத்துடன் சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். என்று தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக இருக்கும். பண தட்டுப்பாடு ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த சங்கடங்கள் எல்லாம் உங்களுக்கு சரியாகும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பலனும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. சாதகமான பலன் எதிலும் ஏற்படக்கூடும். கவனமாக நீங்கள் பணிகளை மேற்கொண்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். பெண்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கலையும் கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். நிர்வாகத்தையும் நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் நடக்க கொடுங்க. இன்று காதலை பொறுத்தவரை விருச்சிகம் ராசினியர்கள் கொஞ்சம் அமைதி காக்க வேண்டும். சந்தேக பார்வை எதுவும் வேண்டாம். காதலில் நீங்கள் ரொம்ப பொறுமையாக செயல்பட வேண்டும். விட்டு கொடுத்து செல்வதே சிறப்பு. என்று மாணவர்கள் மனதிற்குள் இருக்கக்கூடிய சங்கடங்களை வெளியில் சொல்லுங்கள். பெற்றோரிடம் மனம் விட்டு பேசுங்கள். குறைகளை எல்லாம் சரி கட்டி கொள்ளுங்கள். அது மட்டுமில்லை, நன்கு படியுங்கள். சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று மிகவும் பொறுமையுடன் எதிலும் ஈடுபட வேண்டும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. எதிர்காலம் குறித்து இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். ஆன்மீக சிந்தனை என்று மேலோங்கிவிடக் கொடுங்க. அறிமுகம் இல்லாதவரிடம் மட்டும் எந்த ஒரு நெருக்கமும் வேண்டாங்க. இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியுங்க. அனுஷம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி கொடுக்க முடியும். இடைவிடாமல் இன்று நீங்கள் உழைத்து கொண்டிருப்பீர்கள். இன்று மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க.
பிடித்தமான உணவு வகைகளை உண்டு மகிழ்வீர்கள். செல்வம் சேர்க்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. செல்வாக்கும் கண்டிப்பாக மேலோங்குகின்றது. இந்த நாள் உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல விதமாக பயன்படுத்தி வெற்றி கொள்ளும் நாளாக இருக்கக்கூடுங்க. கேட்டை, இன்று எதிலும் உங்களுக்கு மனோதைரியம் உண்டாகக்கூடும். காரியங்கள் மிகவும் சிறப்படைய கொடுங்க. பிடித்தமான வேலைகளை எல்லாம் செய்து மகிழ்வீர்கள். இஷ்ட தெய்வ அருளும் துணையாக இருக்கக்கூடும். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மிக நல்லது. முக்கியமாக இன்று அறிமுகம் இல்லாதவரிடம் எந்த ஒரு ரகசியங்களையும் பேசிக்கொள்ள வேண்டாம். அதேபோல் தொழில் ரகசியங்களையும் யாரிடமும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. தனுசு ராசி நேயர்கள், இன்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். வாழ்க்கையில் புதிய வசந்த காலம் உருவாகக்கூடும். தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சியும் ஏற்படக்கூடும். அளவான பண வரவுதான் கிடைக்குங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். புதிய வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. திட்டமிட்ட பணிகள் எல்லாம் மிக சிறப்பாக நடைபெறக்கூடும். வீட்டு தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடுங்க. ஆன்மீக நிகழ்ச்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அரசியல்வாதிகள் பதவி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். இன்று மன அமைதி குறையும்படியான சூழலில் ஈடுபட வேண்டாம். கூடுமானவரை இன்று நீங்கள் பயணத்தை தவிர்ப்பது மிக நல்லது. நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசிப்பது மிக நல்லது. எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பாக இருக்க கொடுங்க. புதிய நபர்களிடம் கவனமாக இருப்பது நன்மையை கொடுக்குங்க. உறவினர்கள் உதவியும் இன்று பரிபூர்ணமாக கிடைக்கும். பெண்கள் இன்று நித்திரையில் கொஞ்சம் தாமதம் ஏற்படக்கூடும். நீண்ட நேரம் தொலைபேசியெல்லாம் பார்த்து கொள்ளாமல் சீக்கிரமாக உறங்க செல்வது நல்லது. சீக்கிரமாக உணவையும் எடுத்துக்கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் நடைப்பயிற்சி போன்றவற்றில் ஈடுபடுவது மிக முக்கியம். இன்று காதல் போன்ற விஷயங்களை தெளிவு வேண்டும். குழப்பம் வேண்டாம். காதல முடிவெடுக்கும் பொழுது கவனம் வேண்டும். என்று மாணவர்கள் உற்சாகமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் இருக்குங்க. மாணவர்கள் லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். சந்தேகம் ஏதேனும் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இந்த நாள் கிடைக்கும் வாய்ப்புகளை எல்லாம் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். புதிய வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றி கொடுக்குங்க. வீட்டு தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடும். என்று எல்லோரிடத்திலும் மனம் விட்டு பேசுவீர்கள். எதிர்பார்த்த பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. என்று உங்களுடைய ரகசியங்களை மட்டும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். போராடம். நன்மைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வது நல்லது. அரசியல்வாதிகள் பதவி பெற வாய்ப்புகள் உண்டாகும். நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிடக் கொடுங்க. திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை அமைந்துவிடும் நாள் என்றே சொல்ல முடியும். ஆன்மீக நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்ளக்கூடும். உத்திராடம். மனம் இன்று கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். காரியங்களுக்கான கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கையில் வசந்த காலம் வீசும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. புதிய முயற்சிகள் கூட வெற்றி கொடுக்கும். பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க. கமிஷன் ஏஜென்சி போன்ற துறையில் உள்ளவர்களுக்கும் இன்று உங்களால் லாபத்தை ஈட்டிக் கொள்ள முடியுங்க. மகரம் ராசினியர்கள், இன்று காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். பிடித்தமான வேலைகளை செய்து முடிப்பீர்கள். சுய லாபத்திற்காக சிலர் உதவ முன் வருவார்கள். பண கடன் பெறுவதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் உழைப்பால் வளர்ச்சி காண்பீர்கள். தியானம் தெய்வ வழிபாட்டால் மனதில் நிம்மதி ஏற்பட கொடுங்க. புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்லக்கூடும். குறைந்த இடங்களில் இன்று பண செலவு கொஞ்சம் ஏற்படக்கூடும். இன்று காரிய தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்லும். புதிய முயற்சிகளை மட்டும் தள்ளி போடுவது நல்லது. சமயத்திற்கேற்ப கருத்துக்களை மாற்றிக்கொண்டு செயல்படுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். வீண் செலவுகளை குறைக்க கண்டிப்பாக திட்டமிடுவீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும், பயப்பட வேண்டாம். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. தொலைந்து போன பொருளும் கண்டிப்பாக கையில் கிடைக்கக்கூடும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் ஏற்படக்கூடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கருத்துக்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்கள் இன்று நூதனமான முறையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. பெண்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். சிரமம் இல்லாமல் வாழ்க்கை நடத்துவீர்கள். பெண்கள் யோகமான நல்ல பலனையும் பெறுவீர்கள். பெண்கள் இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுக வேண்டும். காதலில் பெரிய பிரச்சனை இல்லைங்க, எண்ணம் ஒன்று குழம்பி போவீர்கள். காதல் கைகூடுமா கூடாதா என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று மாணவர்கள் எதையும் யோசித்து செயல்படுத்துவது நல்லது. பிடித்தமான வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுங்க, மனோதைரியம் கொடுங்க. மாணவர்கள் இன்று சிறந்த செயலை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும்.
பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று உங்களுக்கு எதிலும் நன்மை உண்டாக்கக்கூடும். காரியங்கள் மிகவும் வேகம் பிடிக்க கூடுங்க. நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடும். தள்ளி போன காரியம் கண்டிப்பாக கைகூடும். சமயத்திற்கு ஏற்ப கருத்துக்களை மாற்றிக்கொண்டு செயல்படுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். வயிறு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் எழுந்த பெண்ணு சரியாக கூடுங்க. திருவோணம். வாழ்க்கையில் உங்களுக்கு புதிய வசந்தம் பிறக்கக்கூடும். நிலவில் உள்ள பணமும் வரக்கூடுங்க. புதிய வாகனம் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். மனசுக்குள் ஒருவித அமைதி ஏற்படக்கூடுங்க. கௌரவம் கண்டிப்பாக உயரக்கூடும். பிரச்சனையிலிருந்து விடுபடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு புதிய நபரிடம் கவனமாக இருப்பது மிக நல்லது. எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியிலும் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. அவிட்டம். இன்று சோதனைகளை எல்லாம் சாதனையிலாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உயர்த்திக் கொள்வீர்கள். ஆன்மீக நிகழ்ச்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இடைவிடாமல் இன்று நீங்கள் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். இன்று அரசியல்வாதிகள் பதவி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடுங்க. எதிர்காலம் குறித்த சிந்தனை இன்று மேலோங்கும். இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் மெய்ப்படும் நாள் என்றே சொல்ல முடியும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொண்டு வெற்றி வாகை சூட முடியுங்க. கும்பம் ராசி நேயர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் மன நிறைவு ஏற்படக்கூடும். காரியங்கள் மிகவும் அற்புதமாக கைகூடிவிடும். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடுங்க. தியாக மனப்பான்மையுடன் செயல்படுவீர்கள். நண்பர்களால் அனுகூலம் உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. தொழில் வியாபார வளர்ச்சியும் சீராக இருக்கக்கூடும். கூடுதலாகவே பணிபுரிவீர்கள். நேரம் காலம் கடந்து சில பணிகள் சிறப்பாக நடைபெறக்கூடும். வருமானத்திற்கெல்லாம் இன்று உங்களுக்கு குறைவு இருக்காது. என்று எதிர்பார்த்த சுப செய்திகளும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். குடும்ப கஷ்டம், கடன் தொல்லை போன்றவை கண்டிப்பாக நீங்குங்க. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். இன்று நீங்கள் பயத்தை வெளிக்காட்டாமல் தைரியமாக இருப்பது கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மற்றவர் மத்தியில் இன்று நீங்கள் தலை நிமிர்ந்து செயல்படுவீர்கள். பண வரவு காரிய தடை கண்டிப்பாக இருக்குங்க. பிரச்சனைகள் பெரிதாக இருக்காதுங்க. இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். பெண்கள் சுய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனதை சந்தோஷமாக வைத்துக் கொள்வீர்கள். இஷ்ட தெய்வ அருளும் பெண்களுக்கு துணையாக இருக்க கொடுங்க. நல்லவரின் நட்பும் ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை அற்புதமாக கொண்டாடி மகிழ முடியும். காதல் கண்டிப்பாக மனக்கசப்பை ஏற்படுத்தினாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். திருமணத்தில் போய் முடியும். காதலுக்காக நீங்கள் மன வருத்தம் மட்டும் கொள்ள வேண்டாம். எல்லாம் சரியாக நடக்குங்க. மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். திட்டமிட்ட சில பணிகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று முக்கியமான முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடுங்க. அது மட்டுமில்லை, பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழல் இருக்குங்க. காலையில் எழுந்திருக்கும் பொழுதே கடன்கள் எல்லாம் அடைபட வேண்டும் என்று நினையுங்கள். அதுபோலவே நடக்கக்கூடும். தியாக மனப்பான்மையுடன் செயல்படுவீர்கள். கூடுதலாகவே பணி சுமை கொஞ்சம் இருக்குங்க. என்று பயத்தை வெளிக்காட்டாமல் கொஞ்சம் நீங்கள் தைரியமாக காணப்படுவீர்கள். செல்வம் சேரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடும். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். முக்கியமாக குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், அது போதும். சதயம். என்று மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். கடன் தொல்லைகள் பெரிதாக எதுவும் இருக்காது. நினைத்த வாழ்க்கையும் அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். வாழ்க்கையில் உங்களுக்கு புதிய நம்பிக்கை பிறக்க கொடுங்க. பணவரவு சீராக வந்து கொண்டிருக்கும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. இன்று வருமானம் சீராக வந்து கொண்டிருக்கும். கவலைப்பட வேண்டாம். போராட்டாத்தி. இனிமையான செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். அனுகூலமான நல்ல சூழல் ஏற்படக்கூடும். தியாக மனப்பான்மையுடன் செயல்படுவீர்கள். வீட்டு தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு திறமை வெளிப்பட கொடுங்க. நட்பாலும் நல்லது நடப்பெற கொடுங்க. கூடுதல் நேரம் உழைக்க வேண்டிய சூழலும் இருக்குங்க. போராட்டாத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு கமிஷன்ஸ், ஏஜென்சி, பங்குச்சந்தை போன்ற விஷயங்களில் நல்ல லாபத்தை ஈட்டிக்கொள்ள முடியுங்க. மேனம் ராசி நேயர்கள். இன்று மனதை நீங்கள் தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள். தியாக மனப்பான்மையுடன் என்று நீங்கள் செயல்படுவீர்கள். வாழ்க்கை தரத்தையும் கண்டிப்பாக உயர்த்திக் கொள்வீர்கள். லட்சிய நோக்கோடு என்று நீங்கள் செயல்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. குடும்ப உறவுகளால் ஏற்பட்ட விரிசலும் விலகி செல்லக்கூடும். கூடுதலாக பணிகளை செய்ய வேண்டிய சூழலும் இருக்கின்றது. சிரமம் பார்க்காமல் எதிலும் ஈடுபடுவீர்கள்.
திட்டமிட்டு காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் ஓரளவு கண்டிப்பாக வளர்ச்சியை கொடுக்கும். பண வரவும் இன்று சீராக இருக்க கொடுங்க. பெண்கள் நகை பணம் இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். நண்பர்கள் உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இன்று உங்களுக்கு மனோதைரியம் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். காரியத்தில் அனுகூலமும் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக வரக்கூடும். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டும் செயல்படுவீர்கள். இஷ்ட தெய்வ அருளும் உங்களுக்கு துணையாக இருக்க கொடுங்க. நல்லது நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். கமிஷன்ஸ் ஏஜென்சி போன்ற துறையில் உள்ளவர்களுக்கு லாபம் ஈட்டிக் கொள்ள முடியுங்க. ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கும் கண்டிப்பாக வீட்டு மனை விட்டு திருந்து லாபத்தை ஈட்டிக் கொள்ள முடியும். இன்று குழப்பமில்லாத வாழ்க்கை வாழ்வீர்கள். பங்கு சந்தையை சார்ந்தவர்களுக்கு நல்ல பங்குகள் மூலம் லாபம் கிடைக்க கொடுங்க. இன்று யதார்த்தமான அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். புத்தாடை அணிகலன் அணிந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கின்றது. பெண்கள் இஷ்ட தெய்வ அருளும் துணையாக இருக்கக்கூடும். வாழ்க்கை வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல கொடுங்க. பெண்களுக்கு இருந்த கடன்கள் படிப்படியாக குறைந்து விடக்கூடும். காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது பயப்பட வேண்டாம். காதலுக்காக மன வருத்தத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடும். என்று மாணவர்கள் யோசித்து எடுக்கும் முடிவுகளில் வச்சிருக்கோங்க. சிந்தனையை நீங்க கண்டிப்பாக ஒருநிலைப்படுத்த வேண்டும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு புது புது விஷயங்களில் நாட்டம் செல்ல கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விட கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி. இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திருப்திகரமான முன்னேற்றம் எதிலும் ஏற்படக்கூடும். தியாக மனப்பான்மையுடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். நண்பர்களால் அனுகூலம் உங்களுக்கு ஏற்பட கொடுங்க. தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. கடன் தொல்லை கண்டிப்பாக நீங்கிவிடக்கூடும். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். உத்திரட்டாதி. மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். வழக்கு விவகாரங்களில் லாபகமாக கையாளுவீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் செல்ல மாட்டீர்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று சிறப்புடன் செயல்படுவீர்கள். செய்யும் பணியில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மற்றொரு மத்தியில் இன்று வாழ்ந்து காட்டுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு திறமைகளால் எதிலும் வெற்றி பெற முடியுங்க. டென்ஷன் கோபம் மற்றும் தயவு செய்து வேண்டாங்க. ரேவதி. மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். மன கஷ்டமும் இன்று சரியாக கூடும். கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய சூழல் இருக்கின்றது. ஏற்கனவே செய்த உதவிக்கு இப்பொழுது நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். சீரான வருமானம் கண்டிப்பாக வரக்கூடும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடும். திட்டமிட்ட பணிகள் சிறப்பாக நடைபெற கொடுங்க. அனுகூலமான நல்ல சூழலும் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகள் வரக்கூடுங்க. மனதை கொஞ்சம் பய உணர்வு இல்லாமல் வைத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. இறைவன் அருளால் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.